வணக்கம். உண்மையான உறவுகளே, வீட்டிலிருந்தே மொபைல் மூலம் சம்பாதிக்க விரும்பினால் வீடியோவில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். எஸ்பிஓ ஜாப்ஸ். எஸ்பிஓ ஜாப்ஸ்குள்ள வேலை பார்க்குற நபர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வாய்ப்பா இல்ல ஆபத்தா? அதுதான் இன்ட்ரோ கமிஷன். இந்த இன்ட்ரோ கமிஷனை சரியான முறையில புரிஞ்சு தெளிவான முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிக வருமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை பத்தி தான் முழு விவரமா விரிவான விளக்கமா இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோவை முழுமையா கவனிங்க. உண்மை உறக்கச்சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ கமிஷன், அதாவது நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னொருத்தரை எஸ்பிஓக்குள்ள சேர்த்து விடுறீங்க, ஜாயின் பண்றீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது அவங்களும் டெய்லி டாஸ்க் உங்களை மாதிரி பண்ணுவாங்க. அவங்க டெய்லி டாஸ்க் பண்ற ஒவ்வொரு வருமானங்கள்ல இருந்தும் 5% உங்களுடைய இன்ட்ரோ வேலட்டுக்கு ஆட் ஆகும். அதுல ஆட் ஆகிறத உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இன்ட்ரோ கமிஷன். அவங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க எத்தனை நபரை ஜாயின் பண்ணாலும் அத்தனை நபருக்கும் உங்களுக்கு 5% உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் முக்கிய சிறப்பம்சமே. 5% தானேன்னு ஒரு அலட்சியமா விட வேண்டாம். ஏன்னா ஒரு நபர் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதே இது நீங்க ஒரு 10 பேரை இணைச்சிருக்கீங்க. அப்போ மாதம் நீங்க சேர்த்து விட்டதுனால மட்டுமே உங்களுக்கு 5,000 ரூபாய் மாதம் வரும். இதன் போக உங்களுடைய டாஸ்க், அதனுடைய வருமானங்கள் வரும். அப்ப இந்த வருமானங்களை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும். இப்படி நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரும். இதுதான் இன்ட்ரோ கமிஷன். இந்த இன்ட்ரோ கமிஷனை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு கீழே 2 நபர்களை சேர்க்கணும். அந்த 2 நபர்களும் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம், இந்த 2ல ஒரு இதா இருக்கணும். ஸோ இந்த 2 பிளான் தான். இந்த 2 பிளான்ல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆனால் 2 ஜாயினிங் இருக்கணும். இந்த 2 ஜாயினிங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கணுங்கிற எந்தவித டைமிங் டார்கெட் கிடையாது. ஸோ அதனால நீங்க முயற்சி பண்ணலாம் தாராளமா, எந்தவித பிரச்சனை இல்லை. ஒரு நபரை இப்போ சேர்த்துட்டு அடுத்த நபர் இந்த நாள்ல உடனே சேர்க்கணுங்கிற நேர கட்டாயம் கிடையாது. 2 நபரை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அந்த 2 நபர்கள்ல இருந்துமே உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும் இந்த இன்ட்ரோ கமிஷன். ஏற்கனவே ஓல்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஓல்டு மெம்பர்ஸ்க்கு கீழே ஏற்கனவே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல இருக்கிற நபர்களுடைய கமிஷன், இன்ட்ரோ கமிஷன் உங்களுக்கு இன்னும் ஆட் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பும் இதே இதுதான். ஒன்று அஃபிலியேட் ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம். இந்த 2 ப்ரோக்ராம்குள்ள நீங்க 2 நபர்களை, புதிய நபர்களை, இப்போ நீங்க புதிய நபர்களை சேர்த்திருக்கணும். அப்படி நீங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த இன்ட்ரோ கமிஷன் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது புதிய நபர்கள் 2 நபர்களுடைய கமிஷனும், ஏற்கனவே நீங்க எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி அத்தனை நபர்களுக்குள்ள கமிஷனும் உங்களுக்கு இன்ட்ரோ வேலட்ல ஆட் ஆகும். இது நீங்க முறையா ஒருத்தரை நீங்க ரெஃபர் பண்ணி உங்க லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே நடக்கும். சரி, நீங்க புதிய நபர்கள் 2 பேரை அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் இந்த 2ல சேர்த்துட்டீங்க. எனக்கு இன்னும் இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகலை அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய டாஸ்க் எல்லாமே சரியா பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்க. அவங்க டாஸ்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கமிஷன் ஆட் ஆகும். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு டாஸ்கை பண்ணியும் ஆட் ஆகலைன்னா நீங்க நேரடியா டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய டவுன்லைனர் டாஸ்க் செஞ்சிருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட், உங்களுடைய இன்ட்ரோ வேலட்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட், இந்த 2 ஸ்கிரீன்ஷாட்டையுமே இணைச்சு நீங்க என்ன பண்ணலாம்? டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ள வாங்க, ரைஸ் அ டிக்கெட்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்க, உள்ள போங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதுல தமிழ்ல, இங்கிலீஷ்ல தெளிவா நீங்க உங்களுடைய மொழிகள்ல நீங்க பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதற்கு கீழே போட்டோஸ் கேட்டிருப்பாங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை தெளிவான முறையில் பதிவிடுங்க, சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை சரிபார்த்து
டெக்னிக்கலாக மிஸ்டேக் இருந்தால் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. எஸ்பிஓக்குள்ள அதிக வருமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் முதல் இடம் இந்த இன்ட்ரோ கமிஷன் தான். ஸோ இந்த இன்ட்ரோ கமிஷனை சரியான முறையில் புரிஞ்சு நம்பிக்கையான முறையில் நடந்து நல்லபடியாக எல்லோரும் பயன்பெறுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.